நம்ம மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 2 வீடியோ இது. பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட், the point where there are no profit or no loss. Break even point equal to fixed cost by PV ratio. பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதில் ப்ராஃபிட்டும் இல்லை சேல்ஸும் இல்லை. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை பிவி ரேஷியோ போட்டுனா பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிடும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டுனா பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிடும். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட். கான்ட்ரிபியூஷனும் சேமாக இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் சேமாக இருக்கும். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. பிவி ரேஷியோனா உங்களுக்கே தெரியும், கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ தான் பிவி ரேஷியோ. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூனிட் இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஃபார் யூனிட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட். எவ்வளோ நம்பர் யூனிட்டோ கான்ட்ரிபியூஷன் ஃபார் யூனிட் எவ்வளோ, அது ரெண்டுத்தையும் இன்ட் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் தான். கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதே தான் அதே ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. This number of units sold equal to fixed cost by contribution per unit. எவ்வளோ யூனிட் சேலாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டோன்னா எவ்வளோ நம்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேலாக இருக்குது, யூனிட் சேலாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இந்த ஃபார்முலாஸ்லாம் போட்டு பார்த்துடலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு, தி லெவல் ஆஃப் சேல்ஸ் at which an organization makes profit. Margin of sales equal margin of safety equal to present sales minus break even point. The level of sales at which an organization make profit. இது வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சொல்லுது. அதுக்கு ஃபார்முலா தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு present sales plus break even point. Present sales minus break even point is a margin of safety. Margin of safety equal to present sales minus break even sales. இது மிஸ்டேக்காக இருக்குது. இதை கரெக்டாக தான் இருக்குது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் படிச்சோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடச்சிடும். அப்புறம் இல்லைன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் கிடச்சிடும். அப்புறமா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட், அதுவும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கான சின்னதாக ஒரு இது தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் யூஸ்டு டு டேக் டிசிஷன், லிமிட்டிங் ஃபேக்டர், கன்ஸ்ட்ரைன்ட் ஃபேக்டர், எஃபெக்டிவ் காஸ்ட் டெக்னிக் டு மேக் ப்ராஃபிட் காம்படிட்டிவ் சிச்சுவேஷன், மார்ஜினல் காஸ்டிங், வேரியபிள் காஸ்டிங் ஃபார் டிசிஷன், ஃபிக்ஸ்டு காஸ்டிங் ஃபார் ப்ராஃபிட். அட் பிஇபி ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெக்கவர்டு. பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ரெக்கவர் பண்ணுற இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் பிஇபி ஆல் கான்ட்ரிபியூஷன் இஸ் ப்ராஃபிட். இது எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டையும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சம்மே தான் மார்ஜினல் காஸ்ட்டு. இப்போ என்னோடய பக்கத்து வீட்டில் 100 rupees வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு யூனிட்டு ஸ்டீல். ஆனால் அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து 70 rupees தான். எனக்கு 30 rupees ப்ராஃபிட். அதுதான் கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் ப்ராஃபிட் 30 rupees. இப்போது வந்து நான்
அங்கே அந்த இடத்துலையே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மந்த்துக்கு 10,000 யூனிட் வாங்கி வச்சா 10,000 யூனிட் சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு 10,000 யூனிட் வாங்குகிறேன். 10,000 யூனிட் ₹100 வாங்கணும். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 10,000 யூனிட் 10 lakh. வேரியபிள் காஸ்ட் 70%. உங்களுக்கு இது பர்சன்டேஜ், இது பர் யூனிட்டில் இருக்குது. பர்சன்டேஜும் ஆல்சோ சேம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்போயுமே பர்சன்டேஜில் கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து 10,000 யூனிட் இன்ட்டு ₹100 10 lakh. இப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டோட பர்சன்டேஜ் வந்து 70%. அப்போ 70,000 ₹70. அப்போ 10,000 யூனிட்டுக்கு 10,000 இன்ட்டு 70 7 lakh rupees. Contribution sales minus variable cost is contribution 3 lakh. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு இப்போ வந்து அந்த ஸ்டீலை நான் 10,000 யூனிட் வாங்குறேன். இந்த மந்த் ஃபுல்லாக அது சேல் ஆகிற வேல்யூ அந்த 10,000 TMT ஸ்டீல்ஸ் கம்பி. அந்த 10,000 ஸ்டீல்ஸ் கம்பியை மழையிலையும் வெயிலையும் வச்சா என்ன ஆகும்னா துரு பிடிச்சிடும், அது சேல் ஆகாது. ஸோ லாஸ் ஆகும். அதுக்கு நான் ஒரு குடோன் பார்த்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். அந்த குடோன் ரெண்ட்டு 1 lakh rupee மந்த்லி. ஸோ 3 lakh rupees மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 1 lakh, பேலன்ஸ் ப்ராஃபிட் 2 lakh rupees. இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ தான் நம்ம மெயினாக பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1 lakh இருந்துச்சுன்னா, அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் மீன்ஸ் வாட், நான் குடோன் ரெண்ட்டு பே பண்ணுறேன் அந்த 1 lakh. அந்த 1 lakh தான் இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷனும் 1 lakh தான் இருக்கும். ஈக்குவல் டு பிரேக் ஈவன் பாயிண்ட் 0. சேம். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அடுத்த ஸ்டெப்பு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு இருக்கவே இருக்காது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ட்ரிபியூஷன் தான் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்காதுன்னா இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் 0. ஓகேவா? இப்போ வந்து இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்டில் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு, நம்ம எத்தனை யூனிட் சேல் பண்ணியிருக்கோம், இல்லை ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு இருக்குது எவ்வளோ 1 lakh. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு, நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு வந்து நமக்கு தெரியாது. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஃபார் யூனிட், நமக்கு கான்ட்ரிபியூஷன் ஃபார் யூனிட் தெரியும். அது என்னென்னு பார்த்துருக்கோம், 30%. இப்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். number of units sold fixed cost by contribution per unit. fixed cost எவ்வளோ 1 lakh. contribution per unit, contribution percentage எவ்வளோ 30%. per unit price எவ்வளோ 30 rupees. இப்போ 1 lakh divided 30.
3333 யூனிட் தான் சேல் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு வந்து 3333 யூனிட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1 lakh டிவைட் பை 30%, அதாவது 30 ஃபார் யூனிட். இந்த 3333 யூனிட் கிடச்சிடும். இப்போ வந்து டோட்டல் பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 3333 யூனிட். நமக்கு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிச்சு, அதாவது 1 lakh 30% வந்து 3333 யூனிட் தான் சேல் ஆகிருக்கு. 3333 பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 3333 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ், அதாவது 100% தான் சேல்ஸு இன்ட்டு 100%, அதாவது 100 rupees ரேட்டு இருக்குது. 100%னாலும் போடலாம், 100 rupees ரேட்டு. 3333 யூனிட் சேல் ஆகிருக்கு இன்ட்டு 100 rupees போட்டோன்னா பர் யூனிட் ப்ரைஸ் சேல்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிடும். 3,33,300. சேல்ஸ் எவ்வளோனா 3,33,300 மைனஸ் 1 lakh பண்ணோன்னா 2,33,300. உங்களுக்கு புரிஞ்சுதான்? இப்போது பிரேக் ஈவன் சேல்ஸோட யூனிட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டோன்னா 3333 யூனிட் கிடச்சிச்சு. 3333 யூனிட்டு வந்து பர் யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ, 100 rupees. 100 rupees எவ்வளோனா 3,33,300. அதுலேருந்து 1 lakh லெஸ் பண்ணால் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் கிடச்சிடும். சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் வேரியபிள் காஸ்ட்டு 2,33,300. ஓகேவா? இப்போ வந்து இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கூட பார்த்துக்கலாம். 3,333 யூனிட் இன்ட்டு 70 rupees என்னது வேரியபிள் காஸ்ட்டு பர் யூனிட் ஈக்குவல் டு 2,33,300. கிடைச்சிச்சு. இப்போ வந்து 3,333 யூனிட் இதை வந்து 10,000 யூனிட்டில் லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ பேலன்ஸுன்னு, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் தி சேல்ஸ் தான் டோட்டல் சேல்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் ப்ளஸ்ஸு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் தான் டோட்டல் சேல்ஸு. அதை நம்ம இங்கே விஓஎஸ் சேல்ஸில் பார்த்தோம். இந்த ஃபார்முலா ப்ரெசன்ட் சேல்ஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் தி சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படியும் போடலாம். மார்ஜின் ஆஃப் தி சேல்ஸ் சேஃப்டி சேல்ஸ் ப்ளஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்டாலும் ப்ரெசன்ட் சேல்ஸ் கிடைச்சிடும். அப்படி பார்த்தோன்னா 10 lakhல 10 lakh minus 3,33,300 equal to 666 700.
அதாவது இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் வந்து 3333 யூனிட் ப்ளஸ் தான் பேலன்ஸ் இருக்கிறது தான் எம்ஓஎஸ் சேல்ஸ். அது என்ன யூனிட்னா 6667 யூனிட்டு. அதுதான் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். இன்ட்டு 100 போட்டோன்னா 6,66,700 யூனிட் வந்துடும். 700 ருபீஸ் வந்துடும். நம்ம 10 lakh மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் வந்து எவ்வளோனா 6,66,700 ப்ளஸ் பிஇபி சேல்ஸ் 3,33,300 அப்படி கூட்டினாலும் நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிடும். இல்லை டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் கழிச்சாலும் பாயிண்ட் சேல்ஸ் கழிச்சாலும் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிடும். டோட்டல் சேல்ஸ்லேருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் லெஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் கிடச்சிடும். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து 6,66,700 அது வந்து 6,667 யூனிட்டோட ப்ரைஸு. வேரியபிள் காஸ்ட்டு 6,666 7% யூனிட்டை இன்ட்டு 70 ருபீஸ். வேரியபிள் காஸ்ட் 70 ருபீஸ். 4,666,90 கரெக்டாக இங்கிலீஷ் வேணும். minus 6,66,700 2 lakh rupees. Profit 2 lakh. இந்த 10 ருபீஸ்ன்றது வந்து நம்ம யூனிட் இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அப்போ 3,333.1 வந்துச்சு. அதுக்கான 10 ருபீஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் சேல்ஸோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் லெஸ் பண்ணால் 0 வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன். டோட்டல் சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பண்ணால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸோட கான்ட்ரிபியூஷன் கிடச்சிடும் 2 lakh. ப்ராஃபிட் ஆல்சோ சேம். டோட்டல் சேல்ஸோட ப்ராஃபிட்டும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட சேல்ஸும் சேமாக தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் இப்போ கான்ட்ரிபியூஷன் டோட்டல் சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் 3 lakh. அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1 lakh. அதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2 lakh கிடச்சிடும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் சேம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆட் பண்ணாலுமே இங்கே டோட்டல் சேல்ஸ் வந்துடும். இதில் டோட்டல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் லெஸ் பண்ணால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்துடும். டோட்டல் சேல்ஸ்லேருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை லெஸ் பண்ணால் பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிடும். இப்படி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மெத்தடு. இது ஆக்சுவலாக ஃபார்முலா உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இந்த சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்.